ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசி சார்ட் டுடே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேக் டு ஸ்கூல் எசென்ஷியல் ஹால் சீரீஸ் 2ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு உண்மையான ஸ்டேஷ்னரி பென்சில் பேனா அதுதான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்சராவோட ஷார்ப்னர் தான் நான் வந்துட்டு 5 ஷார்ப்னர் இருக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்கியிருந்தோம். அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்பாடான்னு ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ பென் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் நம்ம வரிசையாக ஷார்ப்னர் பென்சில் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல் நாங்கள் வாங்குகிற அப்சரா பிளாட்டினம் பென்சில் தான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கையில் வச்சு பார்க்குறப்போ சின்னதாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் நார்மல் சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஒரு எரேசர் கொடுத்துட்றாங்க. ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேனாவில் வந்துட்டு நாங்கள் ஃப்ளேர் பிராண்ட் தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். பிளாக் பென் ஃபஸ்ட் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளூ பிளாக்னு வரணும்னு சொல்லிட்டு ப்ளூ எடுத்திருக்கேன். ஃப்ளேரோட மேரத்தான் பென் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு எனக்கு கண்ணில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிங்க் கலர் தான் வந்துட்டு எனக்கு எப்படி அட்ராக்ட் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா என்னோடய பவுச் கலருமே பிங்க்கா, ஸோ பிங்க்கு தான் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிங்க் எடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இது எழுதலையா, அதுக்கப்புறம் வச்சு இது பிங்க் பேனாக இருக்குமோ, கலர் பேனாஸ்லாம் மோஸ்ட்லி எழுதாதுல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளூ பேனாக தான் எழுதுச்சு. ஆனால் கொஞ்சம் திக்கி எழுதுச்சு. ஸோ எனிவேஸ் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாசர் ஜெர்மனியோட எக்ஸ்போ பேனா. ஸோ நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் ஹாசர் அப்படிங்கிறத. எனிவேஸ் பார்த்திங்கன்னா இது பிளாக் பேனா தான். ஸோ நல்லா ஸ்மூத்தாக எப்பவும் போல தான் நல்லா தான் எழுதுது. என் கை தான் வந்துட்டு நோட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கிறுக்க வச்சுட்ருந்தேன். நல்லா தான் இருந்தது. அண்டு சரி கையிலே கிறுக்க வேணாம்னு சொல்லிட்டு இது ஒரு அட்டையில் கிறுக்கினேன். என் எழுத்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. நல்லா தான் எழுதுவேன். ஒரு அவசரத்தில் அப்படி எழுதி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளூ பேனா ஃப்ளேர் பிராண்டு பார்த்தோம்ல, அதே பிராண்டில் பிளாக் பேனா பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பஜாரில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் ராமநாதபுரத்தில் தான் வாங்கியிருந்தோம். ஸ்டேஷ்னரி செக்ஷனில் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டேஷ்னரி செக்ஷன் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் வாங்கியிருந்தோம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போ பேனா விட நல்லா எழுதுச்சு. இந்த பிளாக் பென் நல்லா ஸ்மூத்தாக எழுதுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.